இன்னைக்கு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் சேர்த்துன்னு ஒரு 1/2 kg கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காம்பு ரிமூவ் பண்ணக்கூடாது, இந்த அளவுக்கு காம்பு நம்ம விட்டு வைக்கணும். அப்புறம் சென்டரில் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கணும். பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கணும். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் ஆயில் வச்சுருக்கேன். இந்த ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலில் நான் கோகோனட் ஆயிலில் குக்கிங் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரிஞ்சாலில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகி வரணும். ஆயிலே இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காம்பு வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணிட்டோம்னா பிரிஞ்சால் நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது. அப்படியே குக்கிங்கில் ஸ்மாஷ் ஆகி போயிடாது. காம்போடு போட்டால் தான் நம்மளுக்கு முழு கத்திரிக்காய் அப்படியே கிடைக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும் போது எந்த கத்திரிக்காய்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிட்டு அப்படியே ஒரு 90% இதுலேயே இது ஆயிலே ஃப்ரை ஆகிடணும். பிரிஞ்சால் ஃப்ரை ஆயிடுச்சு, செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரை ஆனதும் இந்த கோகோனட் ஆயில் ஊற்றுனதுனால இந்த பொங்கி வர மாதிரி இருக்கிறதுல அப்படியே அமைதியாகிடுச்சு. நம்ம இது மூணுமே பூண்டு, வெங்காயம், தக்காளி. நான் 2 வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். நம்ம பிரிஞ்சால் ஃப்ரை பண்ண ஆயிலே ஊற்றி வதக்கலாம். அதெல்லாம் எண்ணெயில் வதக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி. நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம், தக்காளி, பூண்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், இது எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு நம்ம இந்த சூட்லேயே இது ஃப்ரை ஆகிடும். இந்த மசாலா வெங்காயம் தக்காளி ஆறட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சூட்டில் தான் அது போடணும். நம்ம மசாலா கூல் ஆயிடுச்சு. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ செஞ்சுக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய். நம்ம பிரிஞ்சால் ஃப்ரை பண்ண அதே கடாயில் நம்ம பிரிஞ்சால் ஃப்ரை பண்ண ஆயிலே ஊற்றிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கணும். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கம்மியாக போடுறேன், என்ன கம்மியாக குவான்டிட்டி செய்யறதுனால. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம் போட்டுக்கலாம்.
கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் சின்ன வெங்காயமே நம்ம போட்டு செஞ்சுக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் மசாலாலே பூண்டு, தக்காளி, வெங்காயம் போட்டு நான் அரைச்சிருக்கேன். இது வதங்கட்டும். நம்ம அனியன்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண மசாலா போட்டுக்கலாம். மிளகாய், தனியா, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு கிரைண்ட் பண்ணோம், அந்த மசாலா போட்டுக்கலாம். நம்ம மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம், இந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கு பிரிஞ்சால் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த மசாலாலேயே இந்த பிரிஞ்சால் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்ச நேரம் இதில் ஒரு 2 to 3 minutes இந்த மசாலாவில் ஃப்ரை ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், இந்த எள் ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, கண்டெய்னர் சூடானதை நம்ம போட்டு எடுத்துடணும். ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன், அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டோம். மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நம்ம திக்னஸ் எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். நம்ம எள்ளு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிலேயே இந்த பிரிஞ்சால் பாயில் ஆகி வரட்டும். நம்ம பிரிஞ்சால் குக் ஆயிடுச்சு, அதுலேருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச எள்ளு ஊற்றிக்கலாம். நம்ம எள்ளு போட்டது குவான்டிட்டி கம்மியாக போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைச்சிக்கணும், அப்போ தான் அது கிரைண்ட் ஆகும். இந்த எள்ளு நம்ம இப்படி வறுத்துட்டு போடும்போது ஸ்மெல்லு, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் இது பாயில் ஆகட்டும். இந்த எள்ளு ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் பாயில் ஆகட்டும். எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறது நிறைய மெத்தட் இருக்குது, அதில் இது ஒரு மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே இப்படி தான் செய்கிறது. நம்ம மசாலா ஃப்ரை பண்ணிவிட்டு பிரிஞ்சாலில் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி செய்கிறது ஒரு மெத்தடு, இந்த மாதிரி செய்கிறது ஒரு மெத்தடு. இப்போ நம்ம எள்ளு ஊற்றிட்டோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 2 to 3 minutes இது பாயில் ஆகட்டும். எண்ணெய் கத்திரிக்காய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பாயில் பண்ணி விட்டுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ரைஸ்க்கும் சூடாக ரைஸ் செஞ்சுட்டு ரைஸ்க்கு போட்டுன்னு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள். பிரிஞ்சாலும் நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம பிரிஞ்சால் இந்த மாதிரி காம்போடு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி முழுசாக சாப்பாட்டில் போட்டுன்னு அப்படியே எடுத்து சாப்பிடலாம். எல்லா பிரிஞ்சாலும் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது, உடையில.
சூப்பராக நம்ம ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கத்திரிக்காய் சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய். உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானாலும் உப்பு காரம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சிட்டோம். இது பிரியாணி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிடும் போது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.